சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சோண்டு உளுந்து போட்டிருக்கேன். உளுந்து போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி, ஒரு 3 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு ஒரு கை அளவு, 1.5 கை போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கணும். பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு ஆற விட்டு அரைச்சிடணும். இப்படி அரைச்சோம்னா தோசை இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்கும். நாங்கள் அடிக்கடி இது மாதிரி செய்வோம். கொலஸ்ட்ரால் கூட ரொம்ப நல்லது, ஹெல்தி. இந்த பூண்டு சட்னி வந்து ஆற வச்சு அரைச்சோடனே சட்னி இப்படி தான் இருக்கும். இது தோசைக்கு இட்லிக்கெலாம் செம்மையாக இருக்கும். நீங்களும் அரைச்சி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.